ரொம்ப ஹார்ட் டு டைஜஸ்ட் தான். பட் என்ன பண்றது பிரேதம், தட் இஸ் a nature and cruelty மாதிரி ஆஃப் ஸ்போர்ட். நீங்க இந்த வாரம் இப்பதான் மைல்ஸ்டோன்ஸ், நம்ம இந்தியன்ஸ் எப்போதுமே அப்சஸ்ட், இந்தியன் மீடியாவும் சரி எல்லாரும் சரி, அவன் அம்மா அடிச்சிருக்கான், அந்த மேட்ச் ஆடிருக்கான், எந்த இடத்துல அடிச்சிருக்கான், எப்போ அடிச்சிருக்கான், என்ன சிச்சுவேஷன் அடிச்சிருக்கான், அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. ஒரே செஷன்ல 4-5 விக்கெட் விடுறாங்க. அப்படிங்கும் போது straight away gone, advantage is gone. Yeah, நான் 2-3 விஷயம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, கருண் நாயர் at 3 I am not convinced. பட் ஃபர்ஸ்டே வந்து சாய் சுதர்ஷனை அங்கேயே பர்சஸ் பண்ணிருக்கணும். இது என்னோட ஒப்பீனியன். கருண் நாயர் இன்னும் ஒரு பேட்ஸ்மனா நம்பர் 6ல ஆடட்டும். ஜடேஜா செம்மையா ஆடினாரு, கடைசி மட்டும் ஃபைட் பண்ணாரு, ஹேட்ஸ் ஆஃப், கலக்குனாருங்க ஜடேஜா. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி, மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம் பிரேதம். ஹாய் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல், நல்லா தான் இருக்கேன். பட் ஒரு ஹார்ட் பிரேக்கிங் லாஸ் பிரேதம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு டைஜஸ்ட் பண்றதுக்கு. எஸ், நல்லா ஃபைட் பண்ணாங்க, சூப்பர் ஃபைட் பேக் ஃப்ரம் இந்தியா, லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லலாம். பட் இந்த மாதிரி லாசஸ் ஆஸ் அ கிரிக்கெட்டர் நானும் இதை ஃபீல் பண்ணிருக்கேன். ஐ திங்க் ஆஸ் இந்தியன்ஸ் கொஞ்சம் டஃபா இருக்குல்ல இந்த லார்ட்ஸ் டெஸ்ட் லாஸ். அது என் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் பத்ரி. நீங்க நிறைய விளையாடுறீங்க, எக்கச்சக்கமா டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுறீங்க, இந்த மாதிரி நிறைய பார்த்திருப்பீங்க. ஆஸ் அ பிளேயர் இந்த 20 ரன் 10 ரன்ல தோத்து போறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? 200 ரன்னோ இன்னிங்ஸ் டிஃபீட்ல தோத்தா சரிடா போச்சு, அவுட் பிளேட்லாம். ஆனா இந்த 20 ரன்ஸ்னா நம்ம யோசிப்போம் இல்லைங்களா, ஃபைன் மார்ஜின்ஸ்ல விட்டோம்ல அப்படின்னு ஒரு பிளேயரா யோசிக்கிறது நேச்சுரல் தானே பத்ரி? ரொம்ப நேச்சுரல் தான். பட் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஸ்போர்ட் அண்ட் தட் இஸ் த க்ரூவல்டி ஆஃப் ஸ்போர்ட் என்று சொல்லலாம். the difference is so less. அதாவது ஏதாவது இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமே, நான் ஒரு போலருக்கு தோணும் நான் இன்னும் ஒரு 2 ஓவர் நான் பெட்டரா போட்டிருக்கலாமே, பேட்ஸ்மேனுக்கு தோணும் நான் இன்னும் ஒரு 20 ரன் அடிச்சிருக்கலாமே, ஒரு 10 ரன் அடிச்சிருக்கலாமே, மேபி ஏதாவது ஒரு கேட்ச் நான் பிடிச்சிருக்கலாமே. பட் எல்லாம் போச்சுங்க, இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சூப்பர்வான ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து ஜெயிச்சிருக்கலாம். ரொம்ப ஹார்ட் டு டைஜஸ்ட் தான். பட் என்ன பண்றது பிரேதம், தட் இஸ் a nature and cruelty மாதிரி ஆஃப் ஸ்போர்ட். இந்தியா கேஸ்ல அந்த கேட்ச் போச்சு, ஜேமி ஸ்மித்தோட கேட்ச் அவர் 5ல போச்சு, அண்ட் போப்போட கேட்ச் ஃபர்ஸ்ட் பால்ல போச்சு, ஃபைன் மார்ஜின்ஸ். பட் அதுதான் என் நெக்ஸ்ட் क्वेश्चन பத்ரி. 15 நாள், யூசுவலி ஒரு 3 நாள் டெஸ்ட் சீரிஸ்னா இப்போலாம் 3 நாள் 4 நாள்ல மேட்ச் முடியுது. இது 5 நாள், 3 மேட்சும் 5 நாள் டீயை தாண்டி போயிருக்கு. 15 நாள் கிரிக்கெட்ல எனக்கு தெரிஞ்சு 12 நாள் இந்தியா வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க, வின் கூட பண்ணல, டாமினேட் பண்ணிருக்காங்க 12 நாள் 15 நாள் டெஸ்ட் சீரிஸ்ல. ஆனா நீங்க ஸ்கோர் லைன் பாத்தீங்கன்னா 1-2. இதுக்கு மேல என்னங்க பண்ணணும்? யா, கரெக்ட்டா, ரொம்ப ரொம்ப வேலிட் क्वेश्चन பிரேதம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன், 2 டீமுக்குமே பாராட்டுகள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் நம்ம பார்த்து ரொம்ப நாள் கிடைக்குது. 3 டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு, 15 நாளும் ஆடி இருக்காங்க. 3 டெஸ்ட் மேட்சும் லாஸ்ட் டே லாஸ்ட் செஷன் மட்டும் போயிருக்கு. எனி டைம் எந்த ரிசல்ட் வேணா பாசிபிள், 3 ரிசல்ட்டும் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ கிரேட் டெஸ்ட் கிரிக்கெட் நம்ம பார்க்க கிடைச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் பிகமிங் ரியலி எக்ஸைட்டிங். எஸ்பெஷலி இந்தியா ஆடுற டெஸ்ட் மேட்சஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் ஹேவிங் செட் தட், கரெக்டான क्वेश्चन. ஒரு 15 நாள்ல 12 நாள் இந்தியா டாமினேட் பண்ணிருக்காங்க, ஆனா தோத்துருக்காங்க. அப்படிங்கும் போது நீங்க கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா பிரேதம், அவங்களோட இந்தியாவோட ஸ்லைட்ஸ் எல்லாம் பாருங்க. இட் இஸ் பிக் ஸ்லைட்ஸ். அதாவது 260க்கு 3 அப்படின்றாங்க, திடீர்னு பார்த்தா 300க்கு 7. ஒரு இந்த டெஸ்ட் மேட்ச்ல கூட பாருங்க 50க்கு 4, 82க்கு 7. சோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டா பாருங்க இந்தியாவோட பேட்டிங் இன்னிங்ஸ் எல்லாமே. இட்ஸ் ஆல் ஹியூஜ் ஸ்லைட்ஸ் ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டு இந்த டெஸ்ட் மேட்ச். தே ஆர் இன் வெரி குட் பொசிஷன். இதுல பாருங்க 430 for 3, 500 அடிக்கல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. சோ இந்த மாதிரி பிக் ஸ்லைட்ஸ் தான் இந்தியாக்கு ஒரு பாதகமா இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் பிரேதம். அதனாலதான் that's why we are talking 12 sessions they have won when they have batted one session fully without wickets, other session ஒரே ஒரு விக்கெட் தான் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி 2 செஷன் டாமினேட் பண்றாங்கன்னா 3வது செஷன் ஒரே செஷன்ல 4-5 விக்கெட் விடுறாங்க. அப்படிங்கும் போது straight away gone, advantage is gone. Yeah, the last day பாருங்க 50க்கு 4ங்கும் போது உங்களுக்கு வந்து 180 runs to get, which should have been at least you should have ஒரு பேட்ஸ்மேன் 50 அடிச்சிருந்தாலே நீங்க பக்கத்துல போயிருப்பீங்க. ஒரு பேட்ஸ்மேன் 50 அடிச்சாலே 70-80 ரன் பார்ட்னர்ஷிப்ஸ் வந்திருக்கும். வரல, அது வராத காரணத்துல தான் இந்தியா இந்த மாதிரி இருக்காங்க. So even though they have dominated 12 இது, so இதுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும், ஒரு விடை கண்டுபிடிச்சே ஆகணும். Why these big slides? They are losing wickets in bunches. 1 hourல கரெக்டா சொன்னீங்க பத்ரி. 430 for 3 லேந்து நீங்க 475 ஆல் அவுட். நெக்ஸ்ட் இன்னிங் பாத்தீங்கன்னா 335 for 4 லேந்து 365 ஆல் அவுட். அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டெஃபினட்டா வந்து ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா இங்கிலாந்து 90 ஓவர்ஸ்ல டிரா கார்டு அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாதுங்க, 90 ஓவர்ஸ் அவுட்டா இருப்பாங்க. செகண்ட் டெஸ்ட் ரெக்டிஃபை பண்ணாங்க. திரும்ப 3வது டெஸ்ட்ல 244 for 3. அந்த லஞ்சுக்கு 1 செகண்ட் ஒரு லாஸ்ட் ஓவர்ல ரன் அவுட், திரும்ப 100 ரன் வர வேண்டிய லீடு
லெவல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ என் நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்ரி, அந்த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் சீரீஸ் இந்த ரன் அவுட்டா? யா டெஃபினட்டா பிக் ரன் அவுட்டுங்க, அது பிக் ரன் அவுட். ஐ திங்க் அந்த ஒரு ரிஷப் பண்டோட ரன் அவுட் செம்ம ரன் அவுட். டு பி ஆனஸ்ட் எக்ஸ்ட்ராடனரி பீஸ் ஆஃப் ஃபீல்டிங். பட் நான் இதுதான் இந்த கொஸ்டின் கேட்க விரும்புறேன். சி வி ஆர் டாக்கிங் லாட் அபவுட் மாடர்ன் டே கிரிக்கெட் அப்படின்னு சொல்றோம், ரொம்ப ஃபாஸ்டா ஆடுறாங்க, சூப்பரா ஆடுறாங்க அப்படின்னு. பட் தேர் ஆர் சம் சில்லி எரர்ஸ் லைக் திஸ் ஆல்சோ தட் ஹேஸ் டு பி क्वेश्चन. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஒன் விக்கெட்? இஸ் இட் ஒன் ரன்? சீரியஸ்லி எனக்கு புரியவே இல்லை. ஒன் ரன் பிரேதம், லெட் இட் கோ. நீங்க 70+ ஆடுறீங்க, பேட்டிங் ஆடுறீங்க போது சும்மா ஆட்டு நில்லுங்களேன். ஐ டோன்ட் நோ வை யூ நீட் டு டேக் சச் அ பிக் ரிஸ்க் ஃபார் ஒன் ரன். Whereas Rishabh Pant, let's be honest, he is not the fastest. Rishabh Pant fastest runner-ஆ நம்ம இந்தியன் டீம்ல கிடையாது. அவர் one of the slowest runners. Why you want to take on the opponent's best fielder, Ben Stokes? பிஸ்தா ஃபீல்டர் அவர், என்ன அத்லீட், புடிச்சு ராங் சைடுல இருந்து திரும்பி அடிச்சாரு ஒரு டைரக்ட் ஹிட். கேமுக்குள்ள வந்துட்டாங்க அவங்க. இது ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்தது இந்த கேம்ல. அப்சல்யூட்லி பத்ரி, எனக்கு இது ஒரு டிஃபரெண்ட் கண்ணோட்டத்துல நான் பாக்குறேன். நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லன்னு தெரியல. சொல்லுங்க. ப்ரீவியஸ் டே நீங்க பாத்தீங்கன்னா ஜோ ரூட் 99 நாட் அவுட். அந்த லாஸ்ட் ஓவர்ல ஜடேஜா கூட அவர் அட்டெம்ப்ட் பண்ணாரு, இன்னொன்னு ஓடுங்கன்னு அவர் ஓடல. ஓவர் நைட் ஹோட்டல் ரூம்ல படுத்து தூங்கிட்டு பொறுமையா வந்து 100 ரன் நெக்ஸ்ட் டே அடிச்சாரு. KL ராகுல் 98ங்க. சோ அந்த ஓவர்ல உங்களுக்கு செஞ்சுரி வரலன்னா 40 நிமிஷம் பொறுமையா போய் லஞ்ச் சாப்பிடுங்க, ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டு வந்து அந்த 2 ரன் எடுங்க. இவங்க 2 பேரும் KL ராகுல் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயும் சொல்லிருக்காரு, ஐ வாண்டட் தட் 100 பிஃபோர் லஞ்ச். நம்ம இந்தியன்ஸ் அப்சஷன் வித் மைல் ஸ்டோன்ஸ் இந்த விக்கெட்டை காஸ் பண்ணிருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நான் தப்பா சொல்லிட்டேனான்னு தெரியல. அந்த 100 வரட்டுமே, 40 நிமிஷம் கழிச்சு வரட்டுமே. அந்த 100 லஞ்ச்ல போனாதான் உங்களுக்கு 100 லஞ்சுக்கு அப்புறம் வந்தாலும் அந்த 100 தான். அந்த மைல் ஸ்டோன் காஸ்ட் இந்தியா த விக்கெட். அண்ட் நான் இதையும் சொல்றேன், இந்தியா த கேம் அண்ட் ப்ராபப்லி இந்தியா த சீரீஸ். ஏன்னா அந்த பார்ட்னர்ஷிப் அவங்களால என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு சத்தியமா புரியலங்க. பிரில்லியன்ட் அப்சர்வேஷன் பிரேதம். ஆக்சுவலி ஒரு டீப்பா நீங்க போய் ஒரு அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. வெரி வெரி வேலிட். இது நிறைய நடக்கும். ஒரு 99 ரன்ஸ் அடிக்கும் போது லஞ்சுக்கு முன்னாடியே அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அவசரம் அந்த ஒரு இது இருக்கும். எஸ், இட் இஸ் வாட் சோ வாட், யூ ஹவ் காட் 98 ரன்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் 2 ரன்ஸ். உங்களால அடிக்க முடியாதா என்ன? வந்து ஒரு 2 ரன்ஸ் உங்களால அடிக்க முடியாது. 98 ரன்ஸ் அடிச்சிட்டீங்கன்னா உங்களால 2 ரன்ஸ் அடிக்க முடியாதா? அது இட் should not be at the cost of another wicket or a team. நான் 100% ஒத்துக்கிறேன். இது வந்து ஒரு விக்கெட்டுக்கு ஒரு ரன்னு ஈடு கிடையாது. எஸ்பெஷலி லஞ்சுக்கு முன்னாடிலாம் விக்கெட் உயரத்துக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ ஆப்போனன்ட் டீம் பாருங்க என்ன அளவுக்கு ஷோல்டர் நிமித்திட்டு போயிருப்பாங்க அந்த ஒரு ரன் அவுட்க்கு அப்புறம் உள்ளன்னு. சோ அவங்கள அப்படிதான் நடந்தது பத்ரி, அப்படிதான் நடந்தது. அந்த பென் ஸ்டோக்ஸ் அப்படி ஒரு ரோ ரூட் போனாரு. நெக்ஸ்ட் ஓவர் ஆஃப்டர் லஞ்ச் KL செஞ்சுரி அடிச்சு அதே ஓவர்லயும் அவுட் ஆனாரு. சோ ஒரு பெரிய செட் பேக். அண்ட் இது நீங்க ஸ்டேயிங் ஆன் தி பாயிண்ட். நீங்க கரெக்ட்டான ஒரு வாரத்துல இத கேக்குறீங்க. நீங்க இந்த வாரம் இப்பதான் மைல்ஸ்டோன்ஸ். நம்ம இந்தியன்ஸ் எப்போதுமே அப்சஸ்ட். இந்தியன் மீடியாவும் சரி, எல்லாரும் சரி, அந்த மேட்ச் ஆடிருக்கான், எந்த இடத்துல அடிச்சிருக்கான், எப்போ அடிச்சிருக்கான், என்ன சிச்சுவேஷன் அடிச்சிருக்கான், அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. எடுத்து வரியா ரெக்கார்ட்ஸை பார்ப்பாங்க. இப்ப பாருங்க பிரேத்தம், இந்த வியான் மோல்டர்னு ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் அவர் பண்ணது பாத்தீங்களா, என்னமா பண்ணிருக்காருன்னு. பிரையன் லாரா ரெக்கார்டே எனக்கு வானான்றாரு. 374 ரன்ல டிக்ளேர் பண்ணிருக்காரு. பிரையன் லாரா ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கலாம். அவரு எனக்கு ரெக்கார்டு, அவரு நான் ஜிம்பாப்வேயோட அடிக்கல, அவர் இங்கிலாண்டோட அடிச்சிருக்காரு, அவர் அந்த ரெக்கார்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த லெவல்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம இந்தியன்ஸ் இன்னும் கட்டிட்டு எழுதிட்டு இருக்கோம், மைல்கல்ல கட்டிட்டு எழுதிட்டு இருக்கோம். இது மேத்யூ ஹேடன் ரொம்ப நாள் முன்னாடி சொன்னார் பத்ரி, இந்தியா வந்து கொஞ்சம் மைல்ஸ்டோன் அப்சஸ்ட் கண்ட்ரின்னு. அதை நான் பிளேயர்ஸ் மட்டும் பிளேம் பண்ண மாட்டேன். நம்ம மீடியா இருக்கு பாருங்க, பிளஸ் ஃபேன்ஸ். இப்போ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா, KL ராகுல் 2 செஞ்சுரி அடிச்சிருக்காங்க லார்ட்ஸ்ல. ஒரு செஞ்சுரி வின்னிங் காஸ்ட்ல வந்தது, இன்னும் ஒரு செஞ்சுரி வந்து வின் பண்ண வேண்டிய காஸ்ட்ல இருக்கிற போயிடுச்சு உங்களுக்கு. பிகாஸ் இதை விட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்காது. பட் அன்பார்ச்சுனேட்லி அப்படிதான் நம்ம மீடியா ஆகட்டும், ஃபேன்ஸ் ஆகட்டும், ஏன் நம்மளே வந்து அவன் 4 செஞ்சுரி அடிச்சாங்க இந்த சீரீஸ்லன்னு பேசுறோம். அன்பார்ச்சுனேட்லி நான் ஒரு மீடியா நம்பர் இஸ் ட்ரிவன் கண்ட்ரி. நம்ம அப்சஷன் வித் மைல்ஸ்டோன்ஸ் டெஃபினெட்லி காஸ்ட் இந்தியா த கேம். நீங்க இன்னொரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க, விக்கெட்ஸ் கிளம்ப்ல விழுது. அதுதான் நீங்க 12 நாள் ஜெயிச்சாலும் 15 நாள்ல நீங்க அவுட் ஆஃப் 15 யூ ஆர் ஸ்டில் நாட் ahead in the series. adding on to that, இப்போ நீங்க பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்க பத்ரி, 8 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்கீங்க. அப்படியே உங்களால இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரை தாண்டி போக முடியல. ஓகேவா, 376 ஃபர்ஸ்ட் 6ல இருந்து 387 ஆல் அவுட். செகண்ட் இன்னிங்ஸ்லயும் நீங்க தாண்டி கரெக்ட் பண்றேன். 8 மட்டும் பேட்டிங்லாம் கிடையாது. ஐ அம் சாரி. நீங்க வந்து தயவு செய்து நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க எல்லாம் வந்து ஒரு பேட்டிங் அவன் வந்து அறகுறை எனக்கு தெரிஞ்சு, அதாவது பிட்ஸ் அண்ட் பீசஸ்னு சொல்லி இவர் சஞ்சய் மஞ்சரேக்கர் ஒரு வாட்டி வந்து இது வாங்கினாரு. பட் இவர் நிஜமாவே பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் பிரேத்தம். பேட்டிங்ல நம்ம முடியல பிரேத்தம். எங்க ஒரு நம்பர் 8ல வராரு. பட் ஐ எம் சாரி, அதனாலதான் பிரச்சனை இங்க. நான் ஏன் உங்களுக்கு நிறுத்துறேன்னா, அவர் நம்பர் 8ல ஒரு பேட்டிங்கும் கிடையாது, அவரை நம்பி ஒரு போலிங்கும் கொடுக்க முடியல. சோ அதுதான் கேக்குறேன், இப்போ என்ன செய்யலாம்? 8 வரைக்கும் நீங்க பேப்பர்ல அட்லீஸ்ட் ஓகே ரீஃப்ரெஷ் பண்றேன், பேப்பர் அட்லீஸ்ட் பேட்டிங் வச்சிருக்கீங்க. உங்களால 385 தாண்ட முடியல, 190 தாண்ட முடியல. இப்போ நீங்க மான்செஸ்டர்ல என்ன பண்ண போறீங்க? பிகாஸ் இது மஸ்ட் வின் டெஸ்ட் டு ஸ்டே அலைவ் வித் தி சீரிஸ். என்ன பண்ண போறீங்க? ஏன்னா நான் வந்து இது நம்ம ஷோல
2 வாரமா குல்தீப் யாதவ் ஆடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் குல்தீப் யாதவ் 3 டெஸ்ட் ஆடிருந்தா நான் சொல்றேன் 3-0 ஸ்கோர் லைன். டவுட்டே கிடையாது. பிகாஸ் ஒரு 100 ரன் நீங்க அப்போசிஷனை கம்மி பண்ணிடுங்க. சோ உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தேவை கிடையாது. அந்த மாதிரி யோசிப்பாங்களா? யோசிக்கணும். நம்ம படிச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம சேனல்ல சொல்லிட்டு இருக்கோம் இது குல்தீப் யாதவ் விளையாட வைக்கணும் அப்படின்னு. நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு பிரீத்தம் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல. நான் ஆனஸ்டா சொல்றேன். ஏன்னா கேஎல் ராகுல் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் ரொம்ப நல்ல செஞ்சுரி. ரிஷப் பண்ட் நல்லாவே ஆடினாரு, நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. ஜடேஜா செம்மையா ஆடினாரு, கடைசி மட்டும் ஃபைட் பண்ணாரு. ஹேட்ஸ் ஆஃப், கலக்குனாருங்க ஜடேஜா. 4 ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது இந்த ஆஃப் செஞ்சுரி கடைசி மட்டும் உயிரை கொடுத்து ஆடினாரு. முகமது சிராஜுக்கு பாராட்டுகள். அடி இடிலாம் வாங்கின ஆர்ச்சர் பந்து அடி உழுது, பட் அடி வாங்கி ஆடினாரு. பும்ரா நல்லா ஃபைட் பண்ணாரு. பும்ராவோட 5 விக்கெட் ஆல் சூப்பர். வாஷி ஒரு 4 விக்கெட்ஸ், ஒரு பெரிய பாசிட்டிவ். ஸோ நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு பிரீத்தம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் இந்த காம்பினேஷன் எனக்கு இன்னும் பிடிக்கல பிரீத்தம். நான் 2-3 விஷயம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, கருண் நாயர் at 3 I am not convinced. Let's be honest, he doesn't have the technique to handle number 3. அது ஒரு டெசிஷன், எனக்கு ஒரு ஹை ரிஸ்க் டெசிஷன் வேற அது. I don't think it's the right. பட் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவர் தான் ஆட வைப்பாங்க. பட் ஃபர்ஸ்டே சாய் சுதர்ஷனை அங்கேயே பர்சஸ் பண்ணிருக்கணும். இது என்னோட ஒப்பீனியன். கருண் நாயர் இன்னும் ஒரு பேட்ஸ்மேனா நம்பர் 6ல ஆடட்டும், இதுதான் நான் சொல்லுவேன். நிதிஷ் ரெட்டிக்கு பதிலா குல்தீப் யாதவ் இதை எடுத்துன்னு வந்தே ஆகணும். ஏன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் கிரிக்கெட்டர்ஸ் விளையாடுறாங்க. நிதிஷ் ரெட்டி ஒரு ப்ராப்பர் அரகுறை. இன்னொன்னு இவரு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி 50-50 தான் இருக்காரு. ஸோ சரி, வாஷி நல்லா பண்றதுனால வாஷியை நான் வச்சுப்பேன். நிதிஷ் ரெட்டிக்கு பதிலா தயவு செய்து குல்தீப் யாதவ் வச்சுப்பாங்க. அண்ட் ஐ திங்க் சாய் சுதர்ஷன் should find a place, but that won't happen. I feel one extra batsman and specialist bowler should need of the hour. Extra batsman would replace that existing batsman with Sai Sudarshan. நான் இது first test ல இருந்து சொல்றேன். யாருக்கு அப்சைட் ஜாஸ்தி? 34-year-old கருண் நாயரா, 22-year-old Sai Sudarshan? Unfortunately கருண் நாயர் ரன் கொடுத்திருக்காங்க. என்னோட பர்சனல் ஒபினியன் 6 innings is enough. I think Sai should play. And நான் கம்ப்ளீட்டா ஒத்துக்கிறேன், குல்தீப் யாதவ் நீங்க எடுத்துட்டு வாங்க. டெஃபினட்டா நீங்க அந்த 400 ரன் இருக்காது, ஸ்கோர் சேஸ் பண்ண போறது இல்ல. நீங்க 3 டெஸ்ட் ஆடிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன். இப்போ bring your X factor மேட்ச் வின்னர் in. ஏன்னா பும்ரா ஒரு சீட் கோட் உங்களுக்கு. குல்தீப் யாதவ் டெஃபினட்டா அந்த டெய்ல வேக் பண்ண விட மாட்டாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அண்ட் அவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் என்ன இருக்குன்னு காமிக்கிறதுக்கு. ஒரு பிளேயர் ஃபார்ம்ல இருக்கும்போது எடுத்துட்டு வரணும். பட் பண்ணுவாங்களா தெரியல. எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன, கம்பீரோட ரெட் பால் கோச்சிங்ல, ஒயிட் பால்ல அவர் டெலிவர் பண்ணிட்டாரு ஒரு ஐசிசி ட்ராஃபி. ஆஸ்திரேலியா பிஜிடிலயும் மட்டும் சரி, இங்கேயும் சரி, அதே பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆர் ரெண்டுமே வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். நீங்க அது ஒயிட் பால்ல பண்ணலாங்க, 20 ஓவர்ஸ்ல பண்ணிடலாம். நம்பர் 9 2 ஓவர் போட்டு 20 or 12 பால்ஸ் கொடுத்துடலாம் உங்களுக்கு. டெஸ்ட்ல அது வேலைக்கு ஆகாது. அது பிஜிடில ப்ரூவ் ஆயிடுச்சு, இங்கேயும் ப்ரூவ் ஆகுது. கம்பீர் ஆனா ரொம்ப ரிஜிடா இருக்காரு அவர் வேஸ்ல. அண்ட் கில் அதை மாத்துவாரா தெரியல, பிகாஸ் இஸ் a very young captain. against the coach போவாரா தெரியல. பட் anyway, hats off to India, terrific performance. பட் சின்ன மோமெண்ட்ஸுங்க, சின்ன தருணங்க இந்தியாக்கு எடுத்திருந்தாங்கன்னா டெஃபினட்டா இந்த மேட்ச் அது ஜெயிச்சிருக்கலாம். ரொம்ப இந்த சீரீஸே கேஸ் ஆஃப் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கேச்சிங் அண்ட் லீவிங் ரன்ஸ் ஆன் த போர்ட். பொறுத்திருந்து பார்க்கலாம் ரைட் காம்பினேஷன் வருதான்னு 4th டெஸ்ட். நான் ஏன் திருப்பி இந்த பாயிண்ட் சொல்றேன், இந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ். அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஃபார் ஆல் டியூ நம்பர்ஸ் தே டோன்ட் ஹேவ் கிரேட் நம்பர்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் நல்லா பண்ண பிளேயர்ஸை நீங்க ஆட வைக்க மாட்டீங்க. சாய் சுதர்ஷன் செம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர்ஸ், அவர் ஆட வைக்காம, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆட வைக்காம. குல்தீப் யாதவ் ஹை விக்கெட் டேக்கிங். ஒரே ஒரு செகண்ட் உங்களை நிறுத்துறேன். சாய் சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 39 தான் ஆவரேஜ். இட் இஸ் நாட் 55 ஆவரேஜ். 39 தான் சாய்க்கு ஆவரேஜ். பட் டெஃபினட்டா ஐ டெஸ்ட் சாய் பாஸ் பண்றாரு, அதுல டவுட்டே இல்ல. சாய் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கருண் நாயர் மேல எனக்கு அதே நம்பிக்கை கிடையாது. இங்கிலாந்துல போய் ஆடிருக்காரு போன வருஷம் சாய் சுதர்ஷன். இங்கிலாந்துல போய் ஆடி இது பண்ணிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி ஐ திங்க் இஸ் மோர் ஸ்கில். பட் பல விஷயங்கள் இருக்கு. பட் குரூஷியலான ஒரு டெஸ்ட் மேட்ச் இந்தியா தோத்துருக்காங்க. ஹோப்ஃபுல்லி தே வில் கம் பேக். பட் எனக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, கடைசி மட்டும் ஃபைட் பண்ணாங்க, இருக்கிறத வச்சு உயிரை கொடுத்து ஆடினாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. ஸோ ஆல் இன் ஆல் பாசிட்டிவ்ஸ் ஏராளம். இருந்தாலும் 2-1 டவுன் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க டீம் இந்தியா. தேங்க்யூ பிரீத்தம் for coming on with Badri. நம்ம ஒரு டீடைல்டு preview for the next test அடுத்த டெஸ்ட் முன்னாடி பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you guys, see you soon. Lot more content. Bye.